ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈஸியான மெத்தடில் ட்ரேசிங் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஓனாகவே ரொம்ப ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம். ஒரு கொடி டிசைனோட பேட்டர்ன் தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரேஸ் பண்ண போகிறோம். நான் எந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்கான செயின் ஸ்டிச்சு வந்து நம்ம சரி த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். 3 லைன்ஸ் எப்போவுமே கொடுப்பேன், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி சுகர் பீட் லைன் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்டிக் பீட் லைன் ஒன்று கொடுக்கணும். ஆன்டிக் பீட் லைனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட். இது பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக எல்லா டிசைனுக்குமே இந்த மாதிரி பேட்டர்னில் தான் போடுவோம். அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த 3 லைன்ஸில் பீட்ஸ் ஒர்க் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பிகைனர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா பிகைனர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஹெவி ஒர்க் கொடி டிசைன்லாம் போடணுங்கிறப்போ எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களாம் வந்து இதை ஒரு டைம் பார்த்துட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது நான் 3rd லைன் சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரேசிங் மெத்தடை ஒன் டைம் பார்த்ததுக்கப்புறம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். அதே டைம் வந்து உங்களால் கண்டிப்பாக பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் போடுறப்ப நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஒரு டிசைனை பார்க்குறப்பயுமே ஒரு ஃபியர் வந்து வராது. பார்த்தோன்னே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், இதெல்லாம் வந்து ட்ரேசிங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஃபியரும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் டிசைன் போடுறப்பலாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து கஸ்டமரோட டிசைன் தான், அவங்க கேட்டதை தான் நம்ம பண்ணுறோம். அவங்க வந்து இந்த மாதிரி கொடி டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் இதை இப்போ போட்டுட்ருக்கேன். அப்படியே வந்து உங்கள்கிட்டையுமே இந்த ட்ரேசிங் மெத்தடை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து ட்ரேசிங்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னா சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்லைனோட சென்டர் வந்து நான் 3 இடத்துல வந்து மார்க் பண்ணணும். மேலேயும் சென்டராக இருக்கணும், அதே மாதிரி அந்த கர்வ் லைன்லேயுமே வந்து சென்டர் பார்த்துக்கணும். அப்புறம் கீழே நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையுமே சென்டர் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த 3மே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான சென்டர் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறப்பயே சென்டர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைன்ஸ்லாம் போட்டுட்டு சென்டர் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி டைம் வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டர் லைன் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சென்டர் லைன். இங்கே வந்து ஒரு ஷேப் வரும், அதை விட்டுட்டு 2 பக்கட்டும் ஒரு கொடி டிசைன் மாதிரி வந்து போட போகிறோம். அதாவது ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன், அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு கொம்பு டிசைன். இதை வந்து நம்ம கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த கொம்பு டிசைன்னே சொல்கிறேன். அதோட கர்வ் லைன் அந்த கொம்போட எண்டுலேருந்து நெக்ஸ்ட் ஒரு கொம்பு டிசைன் வந்து போடுறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு எண்டுலையுமே இருந்து ஒவ்வொரு ஸ்டார்டிங் லைன் வந்து எடுத்தால் போதும். இதே மெத்தடில் தான் வந்து நான் இப்படி ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கறதுக்கே ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஸோ வந்து உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஒவ்வொரு கொம்போட எண்ட்லேயுமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது ஆக்சுவலாக ஒன் சைடு வந்து நம்ம ஓனாகவே ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்போது இதே பேட்டர்னை வந்து நம்ம லெஃப்ட்டுக்குமே கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து 2மே ஈவனாக இருக்கும். ஸோ நான் வந்து ரைட்டு நானாகவே வரைஞ்சிட்டு லெஃப்ட் சைடில் எந்த அளவுக்கு நம்ம ரைட்டில் வந்து போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு ஈவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேல் வச்சு லெஃப்ட் சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரேசிங் பேப்பர்லேருந்து பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து நகராமல் இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி நான் ஓனாகவே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், சைடில் வந்து ஒரு ஸ்கேல் அளவும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த பென்சிலோட நிப் அளவுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதே அளவு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கர்வில் என்ன நான் போட போகிறேன்.
பாருங்கள், அதே அளவுக்கு ஒரு கொம்பு லெஃப்ட் சைடில் வந்து அதே அந்த கொம்பு டிசைன் வந்து போட்டோம். இப்போது உங்களுக்கு இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணுன்னாலுமே நீங்கள் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் பண்ணிக்கலாம். இப்போ இதே வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட இன்னோவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன், என்னோடய ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன். இதை வச்சு உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கேலில் மார்க் பண்ணோம்ல, கரெக்டாக அந்த இடத்துல இந்த கர்வ் லைன் வர மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் அப்போ தான் வந்து இந்த ஷேப்ஸ்லாம் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக தான் நிறைய ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் அப்புறம் லீஃப் மாதிரியெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரைஞ்சா போதும். ட்ரா பண்ணுறப்போ ரொம்ப ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். அதே மாதிரி டைரெக்ஷனும் உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பென்சில் பார்த்திங்கன்னா அப்சரா கிளாஸ் மார்க்கிங்னு சொல்லிட்டு ஒயிட் பென்சில் தான். இதில் வந்து நம்ம ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்டோன்னா இதை ரிமூவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இதை பற்றி. இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி அப்சரா கிளாஸ் மார்க்கிங் சொல்லிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் டிசைன் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் வந்து சென்டரில் வச்சுட்டு அது சுற்றிலுமே வந்து நம்ம பீட்ஸ் லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த ஷேப்பில் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் கலர் ஸ்டோன் அதை சுற்றி பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு வந்து பேஸ் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ஷாப்பில் கிடைக்கும். அந்த பெரிய ஸ்டோன் வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு மார்க்கிங்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து இதை ஒட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டோன் வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்டோன் தான். பட் நான் இதை வந்து ஒரு ஷேப்காக தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்டோன் இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு திலகம் ஷேப்பு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எல்லா திலகமும் ஒரே ஷேப்பில் இருக்கும், அதாவது ஒரே சைஸில் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சென்டரில் ஒரு ஸ்டோனும் அதை சுற்றி பீட்ஸ் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து உங்களால் இந்த ட்ரேஸை வந்து பண்ணி முடிச்சிட முடியும், இந்த கொடி பேட்டர்னை. அப்புறம் ஏன் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. நான் இதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் நீங்கள் வந்து இதை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களால் கண்டிப்பாக பண்ணிட முடியும். ஜஸ்ட் இது வந்து நம்மளா ஓனாக ட்ரா பண்ணிக்கிறது தான். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து ட்ரா பண்ணிடுவேன். டைமும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக வந்து டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்கள்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது லைட்டாகவே வரைஞ்சிக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கணுன்றதுக்காக டார்க்காக இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கொம்பு டிசைனுக்கு எண்டுலேயுமே இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள் விஷ் தான். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த கொம்பு இதே மாதிரி எனக்கு இவ்வளோ லென்த்தாக வேணால் கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து ஒரு 1500 ரேஞ்சுக்கு வந்து இந்த ஒர்க் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒர்க்கை கம்மி பண்ணி இந்த மாதிரி வந்து கேப் விட்டு போட்டுக்கலாம்.
நம்ம எந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒர்க்கும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஹெவியாக பண்ணுறீங்க 2000க்கு கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போட்டு ஒர்க் நிறைய பண்ணி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் விட்டு தள்ளி போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து நம்மளுக்கு நீட்டாக தான் வரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு 1500 ரேஞ்சுக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னல லீஃப் பேட்டர்ன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ வந்து இது சின்ன சின்னதாக வந்து லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். இது என்னென்னா லெஃப்ட் சைடு என்ன மாதிரி போடுறோமோ அதே மாதிரி வந்து ரைட் சைட்லேயும் போட்டுடணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் 2 பக்கட்டும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடாமல் 2 பக்கெட்டுமே ஒரே டிசைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் லெஃப்டில் எந்த இடத்துலலாம் போடுறேனோ அதே இடத்துல வந்து ரைட்லேயுமே போட்டுக்குவேன். அதே மாதிரி எங்கே எனக்கு கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். எந்த இடத்துலலாம் போட்டிருக்கேனோ அதே இடத்துல வந்து கரெக்டாக போட்டுடணும். இப்போ ஓரளவுக்கு நம்ம கேப்லாம் வந்து கவர் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸ்டோன் வச்சுட்டு நம்ம ஆன்டிக் பீட்ஸில் வந்து லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இது கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மெத்தடில் தான் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்குமே ட்ரேஸ் பண்ணி எடுப்பேன். இந்த ஒர்க் ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.